hello, vanakkam, aiboan. Welcome to Princess Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபியோட வந்திருக்கேன். நான் இன்றைக்கு செய்ய போகிற வந்து மாசியில் வந்து வடை செய்ய போகிறேன். ஸோ அந்த மாசியில் வடை செய்யறதுக்கு நான் என்ன செய்திருக்கேன்னு சொன்னால் இதில் வந்து கடலை பருப்படுத்தி வச்சிருக்கேன். ஸோ நான் 1.5 கப் இல்லாட்டிக்கு 350 கிராம் கடலை பருப்படுத்து கழுவி போட்டு 4 மணித்தியாலும் இந்த தண்ணீரை நனைய வச்சுட்டு வடிச்சு வச்சிருக்கேன். ஸோ வாங்க இப்போ நாங்கள் வந்து அரைச்செடுப்போம். அந்த கடலை பருப்புலேருந்து நான் சரியாக வந்து 1/8 கப் வந்து பிரம்பா எடுக்க போகிறேன் முழுசா. இருக்கு இதில் 1/8 கப் வந்து பிரம்பா எடுத்துருக்கேன் முழுசா. இதை வந்து பிரம்பா தூக்கி வைங்கோ. இந்த இருக்கு இருக்கிற மிச்ச கடலையை நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இதில் வந்து 1/2 கப் மெஷர்மெண்ட் கப் இருக்குது. இந்த கப்பால் வந்து நான் சரியா வந்து 1/2 கப் எடுக்க போறேன். இருக்கு 1/2 கப் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து இந்த கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் எடுத்த 1/2 கப்பை வந்து இந்த கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுக்க போறேன், தண்ணி ஒன்றும் சேர்க்காம. இந்த இருக்கு நான் இந்த 1/2 கப் கடலை பருப்பு இந்த அப்படி நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இதை வந்து ஒரு பிரம்பான பவுலில் இறக்கிடுங்கோ. இந்த இருக்கு இப்படி பிரம்பான பவுலில் இறக்கிட்டுருக்கிறேன். இறக்குனா பிறகு இருக்கிற மிச்ச கடலை பருப்பை வந்து நறுவலாக இது எல்லாத்தையும் அரைச்செடுப்போம். இப்போ நாங்கள் நறுவலாக அரைச்சிருப்போம். இருக்குது நான் கொஞ்சத்தை போட்டு நறுவலாக இதை அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை பட்டை அரைச்சி வச்சோம்ல அதுக்குள்ள இறக்கிடுங்க. இருக்கிற மிச்ச கடலை பருப்பையும் இதே மாதிரி நறுவலாக அரைச்சிருக்க போகிறேன். இருந்த எல்லாத்தையும் நறுவலாக அரைச்சிருக்கிறேன். இந்த இருக்கு இது எல்லாத்தையும் அரைச்சிருக்கேன். இப்படி அரைச்சா பிறகு அதை நாங்கள் முழுசாக எடுத்து வச்சோம்ல 1/8 கப் முழுசாக எடுத்து வச்சு கடலை பருப்பு இதை இதில் சேருங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது. 4 சின்ன பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன வட்டியிருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து வெங்காயம் இருக்குது. உங்கள்ட்ட சோப்பு வெங்காயம் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம், இல்லாட்டி சின்ன வெங்காயம் இருந்தாலும் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் ஒரு மீடியம் வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன வட்டியிருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது. 2 காம்பு கருவேப்பிலை எடுத்து சின்ன சின்ன வட்டியிருக்கேன். இதையும் இதில் சேருங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. உங்களுக்கு தேவைக்கான உப்பு சேருங்க. நான் இப்போதைக்கு வந்து 1 டீஸ்பூன் கொஞ்சம் குறைய சேர்க்குறேன். இதில் வந்து பெருஞ்சீரம் இருக்குது 1 டீஸ்பூன். இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது. நறுவலாக அரைச்சி காஞ்ச மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து மாசி கருவாடு இருக்குது. நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் 1/4 கப் மாசி கருவாடு அல்லாட்டிக்கு 33 கிராம் மாசி கருவாடு எடுத்து அதை கழுகி போட்டு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நனைய வச்சுட்டு தண்ணியை வந்து வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இந்த இருக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அதெல்லாம் வடையை வந்து மிக்ஸ் பண்ணுற டைமில் இன்றைக்கு வந்து எங்களுக்கு சரியான ஒரு பெரிய ஒரு ஸ்டோர்ம். நான் நினைக்கிறேன் நாளைக்குள்ளே வந்து மோர் தென் 45 சென்டிமீட்டர் ஸ்னோ கொட்டுமென்னு சொல்லி. ஸோ நான் அந்த கிளிப்பையும் வந்து உங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். ஸோ பாருங்க, நான் இதை வந்து நல்லா குழைச்செடுக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க கனடாவில் எப்படி ஸ்னோ கொட்டுன்னு சொல்லி சரியான ஸ்னோ இன்றைக்கு. ஸோ ஐ ஹோப் நீங்கள் எங்களோட ஸ்னோ வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு. ஸோ இந்த வரைக்கும் நான் இந்த வடையை வந்து நல்லா போய் செஞ்சு குழைச்சி எடுத்துருக்கிறேன். ஸோ நான் உப்பு வந்து 1 டீஸ்பூன் கொஞ்சம் குறைய தான் போட்டேன். ஸோ நீங்கள் உப்பை பார்க்குறேன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. நான் போட்ட உப்பு வந்து எனக்கு காணும், உங்களுக்கு காணாட்டிக்கு நீங்கள் கொஞ்சம் உப்பு சேருங்க. ஸோ இந்த இருக்குது இப்போ நான் நல்லா இந்த வடையை செஞ்சு குழைச்சி எடுத்துட்டு நாங்கள் இதை வந்து பொரிச்செடுப்போம். இந்த வடையை பொரிக்கிறதுக்கு நான் இதில் வந்து ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு எண்ணெய் வச்சிருக்கிறேன். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை பொரிச்செடுப்போம். இந்த இருக்குது நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க வடை மிக்ஸ் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்குது உங்களோட நடு கையில் வச்சுட்டு இப்படி அமர்த்தி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி தட்டியாவோ இல்லை கொஞ்சம் குண்டாவோ உங்களோட விருப்பம். இந்த இருக்கு
ஹீட்டை வந்து கூட்டி வச்சு இதை பொரிச்சிடாதீங்க. என்ன சொன்னால் உள்ளுக்கு வந்து அவியாது, வெளியில் டக்குன்னு கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். இந்த வடை போட்ட அப்புறம் இப்படி நிறைய பபிள்ஸ் வருதில்ல, இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா வத்தி அடங்கி வரைக்கும் இந்த வடை வந்து பொரிஞ்சிட்டு மீனிங். ஸோ இப்போ நாங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம். போட்ட உடனே திருப்பி விட்றாதீங்க, ஒரு நிமிஷமாவது விடுங்கோ. இப்போ ஒரு 3 நிமிஷமாக தான் பொரிஞ்சோன்றிருக்கு, இன்னும் நல்லா பொரிபடணும். சரியாக வந்து 5 நிமிஷம் இதுலேருந்து பொரிஞ்சோன்றிருக்கு. இந்த அவங்களுக்கே பார்க்க தெரியும், இந்த பபிள்ஸ் எல்லாம் லைட்டாக அடங்கி வருது, இன்னும் அடங்கி வரணும். ஹீட்டை வந்து கூட்டி வச்சு வடையை பொரிச்சிடாதீங்க. இப்போ சரியாக 8 நிமிஷம் பொரிச்சோன்றிருக்கிறேன். இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வருது, நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக வந்தோன்றிருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் பொடி வர்றதுக்கு இடம் இருக்கேன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து நல்லா அவியணும். இப்போ சரியாக வந்து 9.5 நிமிஷம் பொரிச்சிருக்கேன். இந்த உங்களுக்கே பார்க்க தெரியுது, இந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வந்திருக்கு. இந்த இப்படி வரைக்கு இதை நீங்கள் இறக்கி எடுக்கலாம். பேப்பர் டவல் போட்ட ஸ்ட்ரெயினர்லாம் இறக்கி இருக்கிறேன். இருக்கிற மிச்ச வடையும் இதே மாதிரி பொரிச்செடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்குது மாசி கருவாடுல செய்யற கடலை வடை வந்து செய்து முடிஞ்சது. வெளியில அடிக்கிற ஸ்டோர்முக்கும் மாசி கருவாடு வடையோட ஒரு டீயும் குடிச்சா சூப்பரா தான் இருக்கும். இப்ப நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். சூப்பர், நல்ல பர்ஃபெக்டா கிறிஸ்பியா நல்ல உள்ளுக்கு நல்ல வேகி அவிஞ்சிருக்குது. ஒரே ஒரு டிப் உங்களுக்கு வந்து, நீங்க வடையை பொரிக்கைக்கு வந்து எண்ணெயை வந்து மீடியம் ஹீட்ல வச்சு கொதிக்க விடுங்க. கூட்டி வச்சிடாங்கன்னு சொன்னா, கூட்டி வச்சு எண்ணெயை கொதிக்க வச்சிங்கன்னு சொன்னா இந்த வடையை போடுறோம் டக்குன்னு வெளியில வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிரும், உள்ளுக்கு வந்து அவியாது, அதோட வந்து வெளியில வந்து பர்ன் ஆயிரும், எரிஞ்சிடும். ஸோ அதால நீங்க எப்பயும் ஹீட்டை மீடியம் ஹீட்ல வச்சு எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு வடையை பொரிச்சிடுங்க. ஸோ எனிஹவ் இந்த வடையெல்லாம் செய்து முடிஞ்சது, நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னால் மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐபோவான்.